Hello everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுத் கொரியன் ஃபேமஸ் டல்கோனா காஃபி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்டர்நெட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க இந்த காஃபி என்னோடய வெர்ஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நோ ஒயிட் சுகர் அண்ட் 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் போடுறேன். ஸோ எல்லாமே 1:1:1 ரேஷியோ. ஸோ நல்லா விப் பண்ணணுங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர், இல்லாட்டியும் பரவாயில்ல. கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல க்ரீமியான காஃபி கிடச்சிடும். ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக 10வது நிமிஷத்தில் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்ட் க்ரீம் கிடச்சிரும். இப்போ ஒரு கப்பில் நான் கோல்ட் மில்க் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம், அது டோட்டலி ஆப்ஷனல். இல்லாட்டி நார்மல் சில் மில்கே போதும். இது மேலே நம்ம விப் பண்ணி வச்சுருக்க இந்த காஃபி லேயரை போட வேண்டியது தான். ஸோ இது நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதால கொஞ்சம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா இன்னும் க்ரீமியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு லேயர் போடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது மேலே நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை கார்னிஷ்காக போட்டிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான க்ரீமியான டல்கோனா காஃபி என்னோடய வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரியலி சூப்பராக இருந்துச்சு, க்ரீமியாக இருந்துச்சு. அண்ட் இந்த காஃபி பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.